அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஊர்லனா, அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாம் பழைய நினைவுகள் வந்து தான் போகுதுங்க. நான் ஏன்னா சின்ன பிள்ளையில் இருக்கும்போது பெரியவங்க மாத்திரம்தான் மாடுக்கு வந்து குளியாட்டி எல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்குன்னா ஆட்டுக்குட்டி தான் கொடுப்பாங்க. ஏன்னா தாத்தா வீட்டில் ஃபுல்லாக மாடு இருக்கும். கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது தான் கன்றுக்குட்டி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இல்லாட்டா நம்மளுக்கு ஆட்டை கொடுத்து அதை நல்லா குளியாட்டி அதுக்கு கொம்பில் வந்து சாயம் பூசி அப்புறம் எங்கள் கையையே வந்து அடித்து அது மேலே அவ்வளோ அழகாக இருக்கும். கரும்பு பனைக்கிழங்குனா அது கழுத்தில் கட்டி அப்புறம் நெருப்பை எரிக்க வச்சு அதை தாண்டின அப்புறம்தான் அது பந்தயத்துக்கு விடுவாங்க. அதை யாரா ஃபஸ்ட்டு வந்து அதை பறிக்கிறது, கழுத்தில் உள்ள கரும்பு கிழங்கு துண்டுனா கட்டி விடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். இன்னைக்கு காலையிலே வந்து எல்லா விதையும் போடலான்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தாங்க. வெண்டி, கத்திரி விதை, முருங்கை விதை எல்லாமே வந்து போட ஆரம்பித்தேன். கிளைமேட்டும் நல்லா இருக்கனால. அப்புறம் பேரப்ரைஸ் போயிருந்தேன். சைனீஸ் நியூ இயர் வரனால ஃபுல் ஆரஞ்சு அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்கனால சரி சிக்கன் சூப்பே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் சூப் தான். இந்த கோழி பண்ணையில் வந்து வெறும் பைனாப்பிளை மாத்திரம் சாப்பிட்டு வளர்ந்த கறின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. கறியுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க.